கோயம்புத்தூர் சித்தாபுத்தூரில் வந்து ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து நாங்கள் வந்து வாட்டர் லெவல் கண்ட்ரோல் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 2 போர்வெல் பம்ப் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து 2 வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் மாட்டியிருக்கோம். ஸோ இங்கே ஒன்று அங்கே ஒன்று 2 யூனிட் மாட்டியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா, நார்மலாக வந்து 2 போர்வெலும் யூஸ் பண்ணுறாங்க. ரெகுலராக ஒன்று தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பழைய பேனல் போர்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் ஏதாவது இஷ்யூனா மட்டும் இது யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து இது யூஸ் பண்ணும்போது இந்த பம்பு ரொம்ப மாதமாக யூஸ் பண்ணாமல் இருந்தனால கரப்ட் ஆகி பம்பு வந்து வெளியே எடுத்து சர்வீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் டெக்னீஷியன் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ரெகுலராக அது வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து அது யூஸ் பண்ணுங்கள் அப்படி சொன்னதுனால, இங்கே அதை 2 டைம்ஸ் ரெகுலராக ஆன் பண்ணுறதுக்கு ஞாபகம் வச்சு பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால, ஸோ அது அவங்க ஆர்டிசி டைமர் ஒன்று கேட்டதுனால அந்த ப்ளூ கலர் பேனல் இருக்குங்களா, இதுக்கு ஒரு ஆர்டிசி டைமர் ப்ளஸ் வாட்டர் கண்ட்ரோலர் மாட்டியிருக்கும். ஸோ அது வந்து 2 டேஸ்க்கு ஒரு மட்டும், அதாவது வீக்லி டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே மட்டும் ரன் ஆகிற மாதிரி நம்ம டைமர் ப்ளஸ் வாட்டர் கண்ட்ரோல் மாட்டியிருக்கோம். ஸோ இந்த பழைய பேனல்ன்றது ரெகுலராக இருக்கிறனால அது ரெகுலராக வந்து ரிமைனிங் 5 டேஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து மேடம் இது பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் கண்ட்ரோல் இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் சுவிட்ச் சென்டரில் 0 மோடில் வந்தால் சென்டர் ஆஃப், மோட்டர் ஏதாவது ஆஃப் பண்ணால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேங்கில் தண்ணி குறைஞ்சா ஆன் ஆகிக்கும், நிறைஞ்சா ஆஃப் ஆகிக்கும். இந்த பேனலை வந்து இது ஒரு செக்யூரிட்டி மாதிரி இதை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்டேஜில் இந்த எம்சிபி இருக்கு இல்லையா, இது ஆல்வேஸ் ஆன்லேயே தான் இருக்கும். இது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மோட்டர் ஓடாது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதே ஸ்டேஜில் வந்து இந்த பேனலுக்கு பார்த்தீங்களா, இதுவும் வந்து வாட்டர் லெவல் கண்ட்ரோல் தான். இது வந்து அந்த ஒயிட் கலர் இருக்குங்களா, அந்த பேனலை வந்து ரெகுலராக ஆன் பண்ணி, ரெகுலராக இல்லை வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் ரன் பண்ணுறதுக்காக நம்ம இதை ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா இந்த டைமர் வச்சு இதை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே டேட்டு டைமு எல்லாமே வந்துடும். லாஸ்ட்டில் ஓஎன் ஆன் இருக்குது பார்த்தீங்களா, ஏன் ஆன் வருதுன்னா டியூஸ்டே மட்டும்தான் இது வந்து ஆனில் இருக்கும். சரிங்களா? டியூஸ்டே வெட்னஸ்டே மட்டும்தான் ஆனில் இருக்கும். மற்ற நாள் டியூஸ்டே வெட்னஸ்டே மீதி இருக்க 5 நாளும் அந்த கண்ட்ரோலர் இருக்கு இல்லைங்களா, இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலரும் இந்த பேனலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது ஓடிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ இது 221 வோல்டேஜ் 7.2 ஆம்ஸ் எடுத்துகிட்டு. ஸோ நீங்கள் டியூஸ்டே ஃபுல்லாக இந்த பம்ப் மட்டும் தான் ஓடும், வெட்னஸ்டே மட்டும் இந்த பம்ப் ஓடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த பம்பு வந்து உங்களுக்கு 222 வோல்டேஜ் எடுத்துகிட்ருக்குங்க. ஸோ ஆம்ஸ் வந்து 7.2 ஆம்ஸ். ஸோ செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும்தான் இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலும் இந்த பழைய பேனலும் உங்களுக்கு ரன் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு செவ்வாய் புதன்கிழமை வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் இந்த டைமரை செட்டிங் வச்சுக்கணும். செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறதுனா சொன்னால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் அதை பார்த்து சொல்லுங்கள். சரிங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் செட்டிங் வைக்க முடியாது. வச்சுருக்கீங்களா? சரி, இப்போ இந்த பட்டன் இருக்குல்ல, என்ட்ரன் இருக்கு இல்லைங்களா, இந்த என்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணால் ப்ரோக்ராமிங் மோடுக்குள்ளே போயிடும். சரிங்களா? தென் அப்புன்னு பார்த்தீங்களா, இதை அப்போ ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ இது செலக்டட் டே வரும் உங்களுக்கு. சரியா? தேர்டு வந்து செட் பட்டனை எடுத்துறீங்க. ஸோ செட் பட்டன் எடுத்துனா அந்த சண்டே ஸ்டேட்டஸ் வந்து ஆஃபில் இருக்குது. நம்ம இதை வந்து ஆன் வச்சுட்டோம்னா சண்டே மட்டும் உங்களுக்கு ஆன் ஆகும். சரிங்களா? ஆன். ஆனால் நம்ம சார் என்ன கேட்டிருக்காரு, சண்டே ஆஃப் கேட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இதை ஆஃப் வச்சிடும். ரெண்டாவது மண்டே. சரிங்களா? மண்டே டேஸ்ட்டும் ஸ்டேட்டஸும் வந்து ஆஃப்னு கேட்டிருக்காங்க. வேணுன்னா இதை செலக்ஷன் பண்ணி நம்ம ஆன் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ மண்டே ஸ்டேட்டஸ் ஆஃப். டியூஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து ஆன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன் வச்சாச்சு. வெட்னஸ்டே ஸ்டேட்டஸும் உங்களுக்கு ஆன். ஸோ ஆன் ஸ்டேட்டஸ் வச்சாச்சு. தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து ஆஃப். ஓகேங்களா? தென் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் வந்து ஆஃப். சாட்டர்டே ஸ்டேட்டஸ் வந்து ஆஃப். சரிங்களா? சண்டே வந்து ஆஃப். சரிங்களா? மண்டேயும் ஆஃப். ஸோ இந்த 2 ஸ்டேட்டஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? இதில் ரிவ்யூ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சோம். ஸோ ரிவ்யூ ஷெடியூல் வருது உங்களுக்கு. வெட்னஸ்டே ஆனு, தேர்ஸ்டே ஆஃபு, ஃப்ரைடே ஆஃபு, தென் சாட்டர்டே ஆஃபு, அப்புறம் சண்டே ஆஃபு, தென் மண்டே ஆஃபு, டியூஸ்டே ஆன் வரும், தென் வெட்னஸ்டே ஆன். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு ரிவ்யூ வச்சுருக்கோம். வேணும்னா நம்ம செட்டிங்ஸ் எப்படி போடணும் அதே பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை அது டிஸ்பிளே தான் உங்களுக்கு. இந்த பட்டன் மட்டும் கஷ்டம். இப்போ டியூஸ்டே 23 to 20 PM ஆன் ஓடிட்டு. சரிங்களா? இன்கேஸ் எனக்கு இந்த ஆர்டிசி டைமர்லாம் எதுவும் வேண்டாம், எதுவும் இந்த ஆட்டோமேட்டிக் மட்டும் 2 பம்பு மட்டும் ரெகுலராக ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டே இருந்தால் போதும். எனக்கு இது வேண்டான்னா சென்டரில் வச்சு டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பம்பு ஓட வேண்டாம்.
ஆர்டிசி டைமர்லையும் ஓட வேண்டாம், டோட்டலாகவும் ஓட வேண்டாம் அப்படின்னா வேண்டாம்னு அந்த சென்டரில் வச்சுருங்க. சரி எனக்கு ஆர்டிசி டைமர் படி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை இப்படி போட்டிங்கன்னா ஆர்டிசி டைமர் படி அது ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு ஆர்டிசி டைமரும் வேண்டாம், டைரெக்டாகவே ஓடிட்டே இருக்கட்டும் எனக்கு அப்படின்னா இது டைரெக்டாக ஆர்டிசி டைமர் இருக்காது, ரெண்டு பம்புமே ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இது உங்கள் செலெக்ஷன் வந்துருக்கும், எது வேணுன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, 26 27 கீழே போட்டிங்கன்னா இல்லை எதுவும் பண்ண வேண்டாம், இதை போட்டாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் அண்ட் ஆஃப் ஆகிக்கும். எது வேணாம், இன்கேஸ் ஏதாவது ஃபால்ட்னா மட்டும்தான் இந்த பிளாக்ல சுவிட்சை நீங்கள் யூஸ் பண்ணலாம், மற்றபடி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இப்போ ஆர்டிசி டைமர்லேயே வச்சிடுறேன். சரிங்களா, ஆமாம் சரிங்களா. இப்போ 26 25 வருது இல்லைங்களா, செகண்ட் முடிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் பேனல் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். வேறு ஏதாவது சொல்லுங்களா? இந்த வீடியோ மட்டும் சார்கிட்ட காட்டிடுறேன், நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேவா, பார்த்துட்டு சார் டவுட் கேட்டாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 4 3 2 பம்ப் ஆன் ஆகிடுச்சு. சரிங்களா.